students, I am Sanjeevan. இப்போ நம்ம chapter number 11 probability distributionல 1 mark question solve பண்றதை பார்க்கலாம். இதில் first question, let x be a random variable with a probability density function f of x equal the set of all 2 by x cube, x is greater than or equal 1 and 0, x is less than 1. Which of the following statement is correct? Both mean and variance exist. Mean exists but variance does not exist. Both mean and variance do not exist. Variance exists but mean does not exist. கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன்ல இருந்து நாம மீன் அண்ட் வேரியன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அதுக்கப்புறம் இதில் எது கரெக்ட் ஆன்சர்ன்றதை செக் பண்ணலாம். இப்போ கொடுத்திருக்கிற ஃபங்க்ஷன் நமக்கு f of x ஓட வேல்யூ the set of all 2 by x cube, x is greater than or equal 1 and 0, x is less than 1. ஸோ முதல்ல நான் என்ன செய்கிறேன்னா மீன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். மீன் மீன்ஸ் e of x. இதோட ஃபார்முலா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இதுதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம இன்டர்வல் எடுத்துக்கலாம். இது வந்து மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, பட் நமக்கு கிடச்சிருக்கிற இன்டர்வல் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1. அப்போது 1 இருக்கலாம், 1 விட அபோவ் இருக்கலாம். நான் ஃபார்முலா படி 1 to இன்ஃபினிட்டி வரையும் எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல எக்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. 1 பை எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்னென்னா 2 by x cube into dx. இதில் எக்ஸை வந்து கேன்சலேஷன் பண்ணி விட்ருங்க. கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் வந்துடும். 2 அவுட் சைடு கொண்டு வந்துடலாம். 1 to இன்ஃபினிட்டி 1 by x ஸ்கொயர் இன்ட்டு dx இருக்குது. இதை நம்ம இன்டகிரேட்டிங் வேல்யூ அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் என்ன வேல்யூஸ் கிடைக்குதுன்னா மைனஸ் 1 by xன்னு கிடைக்குது. ஈக்குவல் 2 into minus 1 by x கிடச்சிருக்கு. இதோட லிமிட் 1 to infinity. ஸோ ஃபஸ்ட் வந்து அப்பர் இன்டர்வல், செகண்ட் வந்து லோயர் இன்டர்வல் அப்ளை பண்ணலாம். மைனஸ் அவுட் சைடு கொண்டு போவாங்க. அப்பர் இன்டர்வல் அப்ளை பண்ணால் 1 by infinity, மைனஸ் லோயர் இன்டர்வல் அப்ளை பண்ணிங்கன்னா 1 by 1. இதோட வேல்யூ 0 ஆகிடும். மைனஸ் இதோட ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ +2. e of x வந்து எக்ஸிஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம e of x ஸ்கொயர் பார்க்கணும். e of x ஸ்கொயர் e of x ஸ்கொயர் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இதோட ஃபார்முலா இன்டெக்ரல் மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இங்கே நம்ம கொடுத்துருக்கிற இன்டர்வல் வந்து எக்ஸ் இஸ் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 1 இருக்கிறதுனால நம்ம யூஸ் பண்ண போகிற இன்டர்வல் இன்டெக்ரல் 1 to இன்ஃபினிட்டி தான் யூஸ் பண்ணணும். எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணுங்கள். இன்டெக்ரல் 1 to இன்ஃபினிட்டி எக்ஸ் ஸ்கொயர் எஃப் ஆஃப் எக்ஸோட பிளேஸ்க்கு 2 by x cube இன்ட்டு டிஎக்ஸ் அப்ளை பண்ணலாம். இதில் எக்ஸ் ஸ்கொயரும் இந்த க்யூபும் கேன்சலேஷன் ஆகிட்டால் 2 by x மட்டும் வரும். ஸோ நான் 2 அவுட் சைடு கொண்டு வந்துடுறேன். இன்டெக்ரல் 1 to இன்ஃபினிட்டி 1 by x இன்ட்டு டிஎக்ஸ் இருக்குது. இதை நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன். log x வரும். இதோட இன்டர்வல் 1 to இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணுங்கள். அப்பர் இன்டர்வல் அண்ட் லோயர் இன்டர்வல் அப்ளை பண்ணலாம். log இன்ஃபினிட்டி மைனஸ் log 1. இந்த கண்டிஷன் வந்துச்சு அப்படின்னா நமக்கு இன்ஃபினிட்டி தான் வரும். இன்ஃபினிட்டி வந்ததுன்னா இது நாட் எக்ஸிஸ்ட்னு ஆயிடுச்சு. e of x ஸ்கொயர் நாட் எக்ஸிஸ்ட் ஆகும். e of x ஸ்கொயர் வந்து நாட் எக்ஸிஸ்டாக இருந்தால் வேரியன்ஸும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. வேரியன்ஸோட ஃபார்முலா e of x ஸ்கொயர் மைனஸ் e of x த ஹோல் ஸ்கொயர் வரும். அப்போ நம்ம e of x ஸ்கொயர் வந்து நாட் எக்ஸிஸ்டாக இருந்தால் வேரியன்ஸும் நாட் எக்ஸிஸ்ட் தான். ஸோ இந்த கண்டிஷன் படி பார்க்கும்போது மீன் வந்து எக்ஸிஸ்ட்டு, வேரியன்ஸ் வந்து நாட் எக்ஸிஸ்ட். ஆன்சரில் பார்க்கும்போது மீன் எக்ஸிஸ்ட்டு பட் வேரியன்ஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட்டு. இது வந்து செகண்ட் ஆப்ஷன். செகண்ட் கொஷின் பார்க்கலாம். A rod of length 2L is broken in 2 pieces at random. The probability density function of the shorter of the 2 pieces is f of x equal the set of all 1 by L, 0 to L and 0 L to 2L. The mean and variance of the shorter of 2 pieces are respectively. இந்த இடத்துல வந்து ஒரு ராடு இருக்குது. அதோட லென்த் வந்து 2L. அந்த ராடு வந்து ப்ரோக்கன் ஆகிடுது. ப்ரோக்கன் ஆகும்போது இதில் 2 பீஸ் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு பீஸோட லென்த்து லிமிட் 0 to L. அப்போ அந்த ஃபங்க்ஷன் 1 by L இருக்குது. செகண்ட் ராடோட லிமிட் L to 2L இருக்குது. அந்த இடத்துல வந்து ஃபங்க்ஷன் வந்து 0ன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு நம்ம மீன் அண்டு வேரியன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் கொஷின் வந்து இருக்குது. இந்த ஃபங்க்ஷனில் இருந்து நம்ம மீன் அண்டு வேரியன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். மீன் வந்து e of x ஃபார்முலா
integral minus infinity to plus infinity x into f of x into dx. இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. பட் நமக்கு கொடுத்துருக்கிற லிமிட் வந்து 0 to L தான் லிமிட்டு. ஸோ இந்த லிமிட்டை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல x இருக்குது. f of xோட பிளேஸ்க்கு இங்கே 1/L இருக்குது. அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கோங்க. இன்ட்டு dx. இதை நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன் 1/L. இதை இன்டகிரேஷன் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ x²/2 லிமிட் இஸ் 0 to L. அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னா அப்பர் இன்டர்வல் அண்ட் லோயர் இன்டர்வல் அப்ளை பண்ணலாம். அப்பர் இன்டர்வல் அண்டு லோயர் இன்டர்வல் அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து L அப்ளை பண்ணிங்கன்னா L²/2ன்னு வரும். 0 அப்ளை பண்ணால் 0 தான். இந்த எல்லும் ஸ்கொயரும் கேன்சலேஷன் ஆனால் L/2ன்னு கிடைக்கும். இது வந்து E of xோட வேல்யூ. நெக்ஸ்ட் E of x² ஃபைண்ட் அவுட் பண்ணணும். E of x² ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இதோட ஃபார்முலா என்னென்னா integral minus infinity to plus infinity x² f of x into dx தான் இதோட ஃபார்முலா. இஸ் ஈக்குவல் நம்ம கொடுத்துருக்கிற இன்டர்வல் 0 to L யூஸ் பண்ணிக்கலாம். 0 to L x² f of xோட வேல்யூ 1/L இன்ட்டு dx. இதை நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன் 1/L. இன்டகிரேஷன் பண்ணும்போது பவரில் ஒன்று ஆட் பண்ணணும். ஆட் பண்ண வேல்யூவை டிவைடு கொண்டு வரணும். லிமிட் வந்து 0 to L. அப்போ L அப்ளை பண்ணிங்கன்னா L³/3L வரும். கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா L²/3ன்னு வரும். நம்ம வேரியன்ஸ் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸோட ஃபார்முலாஸ் எடுத்துக்கலாம். E of x² minus E of x the whole square. E of x² வேல்யூ L²/3. E of x ஓட வேல்யூ L/2. இதை ஸ்கொயர் பண்ணோம்னா L²/4ன்னு கிடைக்கும். இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுங்கள். 4L² 3L² சப்ராக்ஷன் பண்ணால் 1L²/12ன்னு வரும். ஸோ மீன் இஸ் L/2, வேரியன்ஸ் இஸ் L²/2. இப்போ நமக்கு தேவையான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4th ஆப்ஷன் L/2 அண்டு L²/12. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கன்சிடர் ஏ கேம் வேர் த பிளேயர் டாஸஸ் ஏ 6-sided pair die. If the pace that comes up is 6, the player wins 36 rupee. Otherwise he loses rupee k², where k is the pace that comes up, k equal to 1, 2, 3, 4, 5. The expected amount to win at this game in rupees. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6 சைடு ஒரு டை இருக்குது. அதை வந்து த்ரோ பண்ணுறாங்க பிளேயரு. 6 வந்துச்சுன்னா நமக்கு வின்னு 30 ருபீஸு. அதர்வைஸ் வந்து நமக்கு லாஸு. எவ்வளோ அமௌண்ட்டுனா k² அமௌண்ட் வந்து லாஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. கேவோட பிளேஸ்க்கு 1, 2, 3, 4, 5 யூஸ் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. த எக்ஸ்பெக்டட் அமௌண்ட் டு வின் அட் திஸ் கேம். நம்ம எக்ஸ்பெக்டட் அமௌண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன செய்யலாம்னா முதல்ல ரேண்டம் வேரியபிள் எடுத்துக்கலாம். ரேண்டம் வேரியபிள் எதை டினோட் பண்ணுதுன்னா வின்னிங் அமௌண்ட்ஸை டினோட் பண்ணோம். இப்போ நம்ம 1 டையை வந்து த்ரோ பண்ணுறோம். 6 விழும்போது நமக்கு 36 ருபீஸ் வந்து வின்னு. அதனால் நான் 36 ருபீஸ் போட்டிருக்கேன். அடுத்தது டையை த்ரோ பண்ணும்போது நமக்கு 1 விழுந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல நமக்கு k² ருபீஸ் வந்து லாஸு. அப்போ கேவோட பிளேஸ்க்கு நம்ம ஃபஸ்ட்டு 1 ரிப்ளேஸ் பண்ணணும். 1 ரிப்ளேஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்கொயர் பண்ணும்போது 1 வரும். லாஸ்ன்றதுனால நெகட்டிவில் போட்டுக்கலாம். அடுத்தது நம்ம டையை திரும்ப த்ரோ பண்ணுறேன். அப்போ வந்து நமக்கு 2 விழுது. 2 விழுந்துச்சு அப்படின்னா நம்ம k² ருபீஸ் லாஸ் தான். அப்போ அந்த 2 வந்து நம்ம கேவோட பிளேஸ்க்கு சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். 4 கிடைக்கும். அப்போ லாஸ்னும் போது -4 அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு திரும்ப டையை த்ரோ பண்ணிங்கன்னா நமக்கு 3 விழும். அந்த பிளேஸ்க்கு வந்து நம்ம k² ருபீஸ் லாஸ் ஆகிடும். 3யை சப்ஸ்டியூஷன் பண்ணும்போது 9 கிடைக்கும். அப்போ லாஸ்னும் போது -9 போடலாம். இதே மாதிரி 4 and 5க்கும் விழும். அப்போ அதே k² ருபீஸ் தான் லாஸு. 4 அப்ளை பண்ணும்போது 16 ருபீஸ் நமக்கு லாஸ். நெக்ஸ்ட்டு 5 அப்ளை பண்ணிங்கன்னா 25. லாஸ் ஆகும்போது -25ன்னு கொடுத்துடலாம். இப்போ இதை வச்சு நம்ம ப்ராபபிலிட்டி ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணணும். P of x 36 வந்து நமக்கு எப்போ பாசிபிள் கிடைக்கும் அப்படின்னா ஒரு டையை த்ரோ பண்ணும்போது 6 விழுந்ததுனா தான் நமக்கு அந்த பாசிபிள் வரும். ஸோ அது மாதிரி எத்தனை பாசிபிள் இருக்குன்னா 6 சைடில் ஒன்லி 1 பாசிபிள் தான் வரும். இதே மாதிரி 1க்கு 1/6 பாசிபிள், 2க்கு 1/6 பாசிபிள், 3க்கு 1/6 பாசிபிள், 4க்கு 1/5 பாசிபிள், 5க்கு வந்து 1/6 பாசிபிள். இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் வருது. இதிலேருந்து நம்ம எக்ஸ்பெக்டேஷன் அமௌண்ட் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். E of x. இது எப்படி நம்ம சால்வ் பண்ணலான்னா ஃபார்முலா இருக்குது. சம்மேஷன் xi pi
எக்ஸோட வேல்யூஸும் ப்ராபபிலிட்டியோட வேல்யூஸும் ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். ப்ராடக்ட் பண்ணும்போது டினாமினேட்டர்ஸ் எல்லாமே ஈக்குவலாக இருக்கிறதுனால நான் டினாமினேட்டரை காமனாக வச்சுக்கிறேன். இப்போ நம்ம ப்ராடக்ட் பண்ணுறது இந்த நியூமரேட்டரோட மட்டும் ப்ராடக்ட் பண்ணால் போதும். 36 into 1 36, minus 1 into 1 minus 1, minus 4 into 1 minus 4, minus 9 into 1 minus 9, minus 16 into 1 minus 16, minus 25 into 1 minus 25. இப்போ இதோட வேல்யூஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். இது ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ -19/6ன்னு வரும். ஸோ இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஆன்சர் இஸ் செகண்ட் ஆப்ஷன் -19/6. வந்து நம்ம ஃபோர்த் கொஷின் பார்க்கலாம். A pair of die is numbered. A pair of die is numbered 1, 2, 3, 4, 5 and 6 of a 6-sided die and 1, 2, 3, 4 of a 4-sided die is a rolled and sum is determined. Let the random variable x denote the sum. Then the number of elements in the inverse images of 7. Next question number 3 கான ஆன்சர் பார்க்கலாம். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட் என்ன செய்கிறோன்னா 6-sided டையை நம்ம த்ரோ பண்ணுறோம். அதில் என்னென்ன வேல்யூஸ் இருக்குன்னா 1, 2, 3, 4, 5, 6 இருக்குது. அடுத்தது நம்ம செகண்டு 4-sided டையை த்ரோ பண்ணுறோம். 1, 2, 3, 4 மட்டும் இருக்குது. இப்போ இதை நம்ம த்ரோ பண்ணும்போது நம்ம இன்வெர்ஸ் இமேஜஸ் ஆஃப் 7 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இன்வெர்ஸ் இமேஜஸ் ஆஃப் 7 வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா இதில் என்னென்ன பாசிபிள் வரும்ன்றதை செக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டையில் வந்து 3 இருந்ததுன்னா செகண்ட் டையில் 4 இருக்கலாம். அப்போ 3, 4 வந்து ஃபஸ்ட் பாசிபிள். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு டையில் 4 செகண்ட் டையில் 3 இருந்துச்சுன்னா 4, 3ன்னு பாசிபிள் வரலாம். ஃபஸ்ட்டு டையில் 5 செகண்ட் டையில் 2 இருந்ததுன்னா 5, 2 7 வர பாசிபிள் இருக்குது. அடுத்து லாஸ்ட்டு ஃபஸ்ட்டு டையில் 6 செகண்ட் டையில் 1 எடுத்திங்க அப்படின்னா 6, 1 பாசிபிள்ஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நமக்கு கிடச்சிருக்கிற பாசிபிள்ஸ் நம்பர் ஆஃப் பாசிபிள் எவ்வளோன்னா 1, 2, 3, 4. ஸோ நம்பர் ஆஃப் பாசிபிள்ஸ் 4 பாசிபிள்ஸ். இதுதான் நமக்கு தேவையான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 5 பார்க்கலாம். A random variable x has binomial distribution with n equal to 25, p equal to 0.8, then standard deviation of x is. x வந்து binomial distribution சொல்லிட்டாங்க. என்னோட வேல்யூ 25 இருக்குது, பியோட வேல்யூ 0.8 இருக்குது. நம்ம ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். கொஷின் நம்பர் 5. இந்த 5th கொஷினில் என்னோட வேல்யூஸ் வந்து 25ன்னு கொடுத்துருக்காங்க. பியோட வேல்யூஸ் வந்து 0.8. கியூவோட வேல்யூஸ் நாமளாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். 1லேருந்து 0.8 சப்ட்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 0.2ன்னு கிடைக்கும். இதிலேருந்து நாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட ஃபார்முலா √NPQ. ரூட் என்னோட வேல்யூ 25, பியோட வேல்யூஸ் 0.8. 0.8 நம்ம 8/10ன்னு வச்சுக்கலாம். கியூவோட வேல்யூ 0.2, அதை நம்ம 2/10ன்னு வச்சுக்கலாம். இஸ் ஈக்குவல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 into 2 50 into 8/100ன்னு வருது. இது கேன்சலேஷன் பண்ணால் 2 டைம், இது கேன்சலேஷன் பண்ணால் 4. ரூட் எடுத்திங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ 2. நமக்கு தேவையான ஆன்சர் வந்து 4th subdivision 2. நெக்ஸ்ட்டு நம்ம 6th கொஷின் பார்க்கலாம். Let x represent the difference between the number of heads and the number of tails obtained when a coin is tossed n times. Then the possible value of x are. இந்த இடத்துல நாம் 1 காயினை n டைம்ஸ் வந்து டாஸ் பண்ணுறோம். டாஸ் பண்ணும்போது நம்பர் ஆஃப் ஹெட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் டெய்ல்ஸோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன பாசிபிள் இருக்குன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்ம கொஷின் நம்பர் 6க்கான ஆன்சர் பார்க்க போகிறேன். காயின்ஸ் நான் n டைம் டாஸ் பண்ண போகிறேன். இதில் ஹெட் வரலாம், டெய்ல் கிடைக்கலாம், அதே டைம் வந்து நமக்கு டிஃப்ரென்ஸும் கிடைக்கலாம். இப்போ நான் 1 காயினை வந்து n டைம் வந்து நான் டாஸ் பண்ணுறேன். டாஸ் பண்ணும்போது
n டைம்ஸ் வந்து நமக்கு டெய்லும் 0 டைம்ஸ் ஹெட்டும் கிடைக்கலாம். அப்போ இதில் டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு 0 மைனஸ் என்னன்னு வரும். சப்போஸ் வந்து நாம் 1 டைம்ஸ் ஹெட்டும் n மைனஸ் 1 டைம்ஸ் டெய்லும் கிடச்சிதுன்னா இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம 1 மைனஸ் n மைனஸ் 1ன்னு கூட எழுதலாம். ஹெட் வந்து நமக்கு 2 ஆகும், டெய்ல் வந்து n மைனஸ் 2 வந்துச்சுன்னா இதோட டிஃப்ரென்ஸ் 2 மைனஸ் n மைனஸ் 2ன்னு எழுதலாம். இந்த இடத்துல இதே மாதிரி நம்ம கொண்டு போகலாம்ப்பா. இந்த டிஃப்ரென்ஸை நான் வந்து சேஞ்ச் பண்ணுறேன் பாருங்கள், 0 மைனஸ் n. இதை வந்து நம்ம மைனஸ் இன்சைடு கொண்டு போனீங்கன்னா இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ 1 + 1 வந்து 2 ஆகிடும், n வந்து மைனஸ் ஆகிடும். இப்படி வரலாம். இதே மாதிரி மைனஸ் உள்ள ப்ராடக்ட் பண்ணால் மைனஸ் n, இது ப்ளஸ் ஆகிடும். இப்போ 4 மைனஸ் என்னன்னு வரலாம். 0 மைனஸ் n, 2 மைனஸ் n, 4 மைனஸ் n இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து ஜென்ரலாக 2i மைனஸ் என்னன்னு எடுத்துக்கலாம். ஐயோட பிளேஸ்க்கு 0, 1, 2 அப் எக்ஸட்ரா n வரைக்கும் கொடுக்கலாம். 0 கொடுத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வரும், 1 கொடுத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் கிடைக்கும், 2 கொடுத்தீங்கன்னா இந்த கண்டிஷன் வரும். சரியா? அப்போ நமக்கு தேவையான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2i மைனஸ் n i ஈக்குவல் டு 0, 1, 2 அப் எக்ஸட்ரா n, செகண்ட் ஆப்ஷன். இதான் இதோட ஆன்சர். Next question number 7 பார்க்கலாம். If the function f of x equal to 1/12 for a less than x less than b represent a probability density function of a continuous random variable x, then which of the following cannot be the value of a and b? இந்த இடத்துல ஒன் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க, நமக்கு இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் சொல்லியாச்சு. இவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா cannot be the value of a and b. அப்போ இங்கே இருக்கிற 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் வந்து a and b இருக்க முடியாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதிலிருந்து நான் ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனுக்கான கண்டிஷன் அப்ளை பண்ணுறேன். இன்டகரல் a to b f of x dxோட வேல்யூ 1. இந்த இன்டர்வலை வச்சு நான் அப்ளை பண்ணிட்டேன். f of x ஓட பிளேஸ்க்கு 1/2 கான்ஸ்டன்ட் அவுட் சைடில் கொண்டு வந்துடுங்க. 1/2 இன்டகரல் a to b இன்ட்டு dxோட வேல்யூஸ் 1. நான் இன்டகிரேஷன் அப்ளை பண்ணுறதுனால இன்டகரலும் டியும் கேன்சலேஷன் ஆகிடும். 1/12 நமக்கு x மட்டும் வரும். a to b ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்குது. இந்த 1/12 அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா மல்டிப்ளை ஆகிடும். இப்போ அப்பர் இன்டர்வல் b அண்ட் லோயர் இன்டர்வல் அப்ளை பண்ணிவிடுங்க. நமக்கு ஈக்குவேஷன் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். இதில் நம்ம எந்த வேல்யூஸ் எந்த ஆப்ஷன் அப்ளை பண்ணால் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணாதோ அந்த ஆப்ஷன் வந்து இப்போ நான் அப்ளை பண்ணுறேன். 4th ஆப்ஷன் அப்ளை பண்ணுறேன். ஏவோட பிளேஸ்க்கு 16, பியோட பிளேஸ்க்கு 24. பியோட பிளேஸ்க்கு 24, ஏவோட பிளேஸ்க்கு 16 அப்ளை பண்ணுறேன். 12 வருமானு பார்க்கலாம். நமக்கு 8 தான் கிடைக்குது, 12 வரல. அப்படின்னா 16, 24 தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாத நமக்கு சரியான ஆன்சர். நம்பர் 8 பார்க்கலாம். 4 buses carrying 160 students from the same school arrive at a football stadium. The buses carry respectively 42, 36, 34 and 48 students. One of the students is randomly selected. Let x denote the number of students that were on the bus carrying the randomly selected student. One of the 4 bus driver is also randomly selected. Let y denote number of students on that bus. Then e of x and e of y respectively are. அதாவது சேம் ஸ்கூலில் இருக்கிற 160 ஸ்டூடெண்ட்ஸை 4 பஸ்ஸில் வந்து ஃபுட்பால் ஸ்டேடியமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அதில் ஃபஸ்ட்டு பஸ்ஸு, செகண்ட் பஸ்ஸு, தேர்டு பஸ்ஸு அண்ட் 4th பஸ்ஸு இந்த மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த ஸ்டூடெண்ட் இஸ் ரேண்டம்லி செலக்டட். இதில் வந்து 1 ஸ்டூடெண்ட் வந்து ரேண்டமாக செலக்ட் பண்ணுறாங்க. இந்த எக்ஸ் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் தட் வேர் ஆன் த பஸ் கேரிங் த ரேண்டம்லி செலக்டட். அடுத்தது ஒன் ஆஃப் த 4 பஸ் டிரைவர் ஆல்சோ செலக்டட், ஆல்சோ ரேண்டம்லி செலக்டட். 4 பஸ்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிரைவரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒய் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆன் தட் பஸ். இதிலேருந்து நம்ம என்ன செய்யணும்னா இ ஆஃப் எக்ஸ் அண்டு இ ஆஃப் ஒய். கொஷின் நம்பர் 8 வந்து சால்வ் பண்ணலாம். முதல்ல ரேண்டம் வேரியபிள் நம்ம எக்ஸ் எடுத்துக்கணும். இந்த ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் எதை டினோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸை தான் டினோட் பண்ணுது. அப்போ ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 42 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. செகண்ட் பஸ்ஸில் வந்து 36 ஸ்டூடெண்ட், தேர்ட் பஸ்ஸில் வந்து 34 அண்டு 4th பஸ்ஸில் வந்து 48 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இதோட ப்ராபபிலிட்டி நம்ம எப்படி செலக்ட் பண்ணுறதுனா ரேண்டமாக 1 ஸ்டூடெண்ட்டை நம்ம செலக்ட் பண்ணணும். வந்து 1 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணால் பார்ட்டி டு பாசிபிள் இருக்கலாம். அதே மாதிரி செகண்ட் பஸ்ஸுக்குள்ளே 1 ஸ்டூடெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா 36/160 இருக்கலாம். தேர்ட் பஸ்ஸில் 1 ஸ்டூடெண்ட்டை செலக்ட் பண்ணிங்கன்னா 34/160 வரலாம். 4th பஸ்ஸில்
1 ஸ்டூடெண்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா 48/116 கிடைக்கலாம். இதில் நம்ம இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அதோட ஃபார்முலா சமேஷன் எக்ஸ்ஐ இன்ட்டு பிஐன்னு இருக்குது. அப்போ இந்த 2 வேல்யூஸும் ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணும்போது டினாமினேட்டர் சேமாக தானே இருக்குது, அதனால் காமனாக வச்சுக்கலாம். இப்போ நியூமரேட்டரை மட்டும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 42 the whole square plus 36 the whole square plus 34 the whole square plus 48 the whole square. இது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1764, 36ஓட ஸ்கொயர் 1296, 34ஓட ஸ்கொயர் வந்து 1156, 48ஓட ஸ்கொயர் 2304 டிவைடட் பை 160. இதை ஆட் பண்ணும்போது 6520 டிவைடட் பை 160 வரும். இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 40.75. இதுதான் இ ஆஃப் எக்ஸ். அடுத்து இ ஆஃப் ஒய்யோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஒய்யோட ரேண்டம் வேரியபிளை செலக்ட் பண்ணிக்கலாம். நமக்கு ஒய் வந்து எதை டினோட் பண்ணுதுன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் இன் பஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 42 ஸ்டூடெண்ட் இருக்காங்க, செகண்ட் பஸ்ஸில் 36, தேர்ட் பஸ்ஸில் 34 அண்டு ஃபோர்த்து பஸ்ஸில் வந்து நமக்கு 48 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அப்போ நம்ம இங்கே எடுத்துக்க போகிற ப்ராபபிலிட்டி எதே பேஸ் பண்ணியிருக்குன்னா 4 பஸ் இருக்குது. 1 பஸ்ஸுக்கு வந்து நம்ம 1 டிரைவரை வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். அப்போ டோட்டலாக வந்து 4 பஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் 1 டிரைவரை செலக்ட் பண்ணிங்கன்னா 1/4. அப்போ பஸ் டிரைவருக்கு 1/4, செகண்ட் பஸ்ஸுக்கு 1/4, தேர்ட் பஸ்ஸுக்கு டிரைவர் 1/4, ஃபோர்த் பஸ்ஸுக்கு டிரைவர் 1/4. இந்த மாதிரி செலக்டிங்கில் தான் நம்ம பண்ணணும். இதிலேருந்து இ ஆஃப் ஒய்யோட வேல்யூஸ் வேணும்னா சம்மேஷன் ஒய்ஐ இன்ட்டு பிஐ இந்த 2 வேல்யூஸை நம்ம ப்ராடக்ட் பண்ணணும். ப்ராடக்ட் பண்ணும்போது டினாமினேட்டர் ஈக்குவலாக இருக்கிறதுனால காமனாக 4 வச்சுக்கலாம். இப்போ நியூமரேட்டரை மட்டும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதை ஃபுல்லாக ஆட் பண்ணிங்க அப்படின்னா 160/4 வரும். கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 40. ஸோ இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ 40.75, இ ஆஃப் ஒய்யோட வேல்யூ 40. நமக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் தேர்ட் ஆப்ஷன் 40.75 and 40. Next we go to question number 9. 2 coins are to be flipped. The first coin will be land on its with probability 0.6, the second with probability 0.5. Assume that the result of the flips are independent and let x equal the total number of heads that result the value of e of x is. 2 காயின்ஸை வந்து நாம் டாஸ் பண்ணுறோம். அதை டாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு காயின் வந்து நமக்கு 8 விழுது, அதோட ப்ராபிலிட்டி 0.6. செகண்ட் காயினில் வந்து நமக்கு 0.5 விழுது. அதிலிருந்து நம்ம இ ஆஃப் எக்ஸோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த எக்ஸ்ன்றது வந்து ரேண்டம் வேரியபிள், டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட்ஸை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ அதிலிருந்து நம்ம இ ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எக்ஸ் டினோட் நம்பர் ஆஃப் ஹெட்ஸ். 2 காயின் டாஸ் பண்ணுறதுனால 0 ஹெட் இருக்கலாம், 1 ஹெட் இருக்கலாம், இல்லை 2மே ஹெட்டாக இருக்கலாம். P of x equal to 0 அப்படின்னா probability of no heads, probability of no headsன்னு சொல்லலாம். அப்போ ஃபஸ்ட்டு காயின்லேயும் நமக்கு டெய்லு, செகண்ட் காயின்லேயும் டெய்ல் கிடைக்கும். காயின் 1ல் ஹெட்டுக்கான பாசிபிள் 0.6, அப்போ டெய்லுக்கான பாசிபிள் என்னவாக இருக்கணும், 0.4 இருக்கணும். காயின் 2ல் ஹெட்டுக்கான பாசிபிள் 0.5 இருந்தால் டெய்லுக்கான பாசிபிளும் 0.5 இருக்கும். அதை வச்சு நான் எழுதுகிறேன். ரெண்டுமே டெய்லுன்னும் போது இந்த கண்டிஷன் போட்டுக்கோங்க. 0.4 இன்ட்டு 0.5 ப்ராடக்ட் பண்ணால் 0.2 வரும். சரி, ப்ராபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1னா ப்ராபிலிட்டி ஆஃப் 1 ஹெட் இருக்கலாம். அப்போ கான்செப்ட் படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு காயினில் ஹெட் இருந்தால் செகண்ட் காயினில் டெய்ல் இருக்கும். சப்போஸ் ஃபஸ்ட்டு காயின்ஸில் வந்து டெய்லாகவும் செகண்ட் காயின்ஸில் ஹெட்டாக கூட இருக்கலாம். அப்போ இதை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா வேல்யூஸ் கிடைக்கும். 0.3, 0.2, ஸோ 0.5 இதோட ஆன்சர். P of x equal to 2 அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிங்கன்னா 2 காயின்ஸ்லையுமே ஹெட் வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு காயின்ஸில் ஹெட்டாக இருந்தால் செகண்ட் காயின்ஸில் ஹெட்டாக தான் இருக்கும். இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணால் 0.3 வரும். இப்போ நம்ம இ ஆஃப் எக்ஸ் தானே அப்ளை பண்ணுறோம். இ ஆஃப் எக்ஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். இதோட ஃபார்முலா சமேஷன் எக்ஸ்ஐ பிஐ, சமேஷன் எக்ஸ்ஐ இன்ட்டு பிஐன்னு சொல்லலாம். இங்கே எக்ஸோட வேல்யூஸ் வந்து 0வாக இருந்தால் பியோட வேல்யூ 0.2, எக்ஸோட வேல்யூ 1ஆக இருந்ததுன்னா பியோட வேல்யூ 0.5, எக்ஸோட வேல்யூ 2ஆக இருந்ததுன்னா பியோட வேல்யூ 0.3.
இது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணுங்கள், 0.5 வரும். 0.6 ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிறது 1.1 தான் நமக்கு தேவையான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இஸ் செகண்ட் ஆப்ஷன். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 10 பார்க்கலாம். ஆன் ஏ மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாம் with 3 possible destructives for each of the 5 questions, the probability that a student will get 4 or more correct answers just by guessing is. இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, ஒரு மல்டிபிள் சாய்ஸ் எக்ஸாம் எழுத போகிறோம். அதில் 5 கொஷின் இருக்குது, அதில் 3 ஆன்சர் தான் கொடுத்துருக்காங்க. அதில் 1 வந்து கரெக்ட் ஆன்சராக இருக்கும், ரிமைனிங் 2 வந்து ராங் ஆன்சராக இருக்கலாம். இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா, ப்ராபபிலிட்டி ஆஃப் ஸ்டூடெண்ட் வில் கெட் 4 ஆர் மோர் கரெக்ட் ஆன்சர். 5 கொஷினில் 4 கொஷின் கரெக்டாக இருக்கலாம், இல்லைனா 4 விட அதிகமாக இருக்கலாம். இதுக்கான ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. 10th கொஷின். நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து நமக்கு 5 இருக்குது. 3 ஆப்ஷனில் 1 ஆப்ஷன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இதுதான் நமக்கு சக்ஸஸ். ரிமைனிங் இருக்கிறது நமக்கு ஃபெயிலியராக இருக்கும். நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிற ப்ராபபிலிட்டி P ஆஃப் X இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4. கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 4னா என்ன மீனிங்னா 4ஆக இருக்கலாம், இல்லைனா 5ஆக இருக்கலாம். முதல்ல ஃபார்முலாஸ் நோட் பண்ணிக்கலாம். P ஆஃப் X ஈக்குவல் டு Xனா என்ன ஃபார்முலா? NCX P பவர் X Q பவர் N மைனஸ் X தான் நமக்கு தேவையான ஃபார்முலா. இப்போ என்னோட வேல்யூ, பியோட வேல்யூ, கியூவோட வேல்யூஸ்லாம் தெரியும். அதை நம்ம முதல்ல அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். N 5C X P பவர் X Q பவர் N மைனஸ் X 5 மைனஸ் X. இது எல்லாத்தையும் இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். இஸ் ஈக்குவல், நான் எக்ஸோட பிளேஸ்க்கு 4 ரீப்ளேஸ் பண்ணுறேன். 5C4 1/3 the whole power 4 2/3 the whole power. இந்த இடத்துல 4 அப்ளை பண்ணிங்கன்னா 5 மைனஸ் 4 வந்து 1 ஆகிடும். ப்ளஸ் அடுத்து x ஈக்குவல் டு 5 இதை நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். 5C5 1/3 the whole power 5 2/3 the whole power 5 மைனஸ் 5 வந்து 0 ஆகிடும். இதை ரெடியூஸ் பண்ணுங்கள். 5C4 நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. NCRை வந்து நம்ம NC N மைனஸ் R இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். 5C 5 மைனஸ் 4னா 1. 1 4 டைம் ப்ராடக்ட் பண்ணால் 4 தான். 2 1 டைம் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். இங்கே 3 வந்து 4 டைம் இருக்குது, 3 வந்து இங்கே 1 டைம் இருக்குது. ஸோ 3 வந்து 5 டைம்ஸ். 5C5 அப்படின்னா 1 ஆகிடும். இதோட வேல்யூ 1. இப்போ 1/3 வந்து 5 டைம்ஸ் இருக்குது. 5C1னா 5. இதில் வந்து காமனாக வெளியே கொண்டு வாங்க. 1/3 பவர் 5 நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். 5C1னா 5. இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது, இங்கே ஒரு 1 மட்டும் இருக்குது. இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணுங்கள். 5 2s are 10, 10 + 1 வந்து 11. 3ஐ வந்து நம்ம 5 டைம்ஸ் வந்து ப்ராடக்ட் பண்ணலாம். 243 கிடைக்கும். ஸோ இதான் நமக்கு தேவையான ஆன்சர். 11/243 ஆப்ஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட் we go to question number 11. P of X equal to 0 1 minus P of X equal to 1. If E of X equal to 3 times of variance of X, then P of X equal to 0. P of X equal to 0வும் 1 minus P of X equal to 1 ஈக்குவலாக இருக்குது. இதிலிருந்து E of X ஓட வேல்யூ 3 times of variance of Xவும் ஈக்குவலாக தான் இருக்குது. இதை வச்சு P of X ஓட வேல்யூ 0னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். P of X equal to 0 ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 11th கொஷின் நம்ம இப்போ பார்க்கலாம். P of X equal to 0 equal 1 minus P of X equal to 1. இந்த கண்டிஷனை எடுத்துக்கிறேன். இதை நான் லெஃப்ட் சைடு கொண்டு போய்ட்றேன். லெஃப்ட் சைடு கொண்டு போயிட்டிங்கன்னா P of X equal to 0வும் P of X equal to 1ம் ஆட் பண்ணும்போது கிடைக்கிற வேல்யூ 1ன்னு வச்சுக்கலாம். அடுத்த கண்டிஷன் வந்து E of Xம் 3 times of variance of Xம் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருக்கணும், அது கொடுக்காமல் இருக்காங்க. பட் பைனாமியல் இருந்தால் தான் இதை சால்வ் பண்ண முடியும். E of Xை நான் வந்து NPன்னு எடுத்துக்கிறேன் மீன். வேரியன்ஸ் வந்து NPQன்னு எடுத்துக்கோங்க. கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா இங்கே 1 டைம் கேன்சலேஷன் ஆகும். ஸோ இதிலிருந்து நான் வந்து Qவோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். Qவோட வேல்யூஸ் வந்து 1/3ன்னு கிடைக்குது.
நெக்ஸ்ட்டு பியோட வேல்யூஸ் வேணும்னா 1 மைனஸ் கியூ ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணும்போது இதிலிருந்து 2/3ன்ற ஒரு வேல்யூ கிடைக்கும். இது வந்து பியோட வேல்யூஸ் இருக்குது, கியூவோட வேல்யூஸ் இருக்குது. நான் ஃபார்முலாஸ் எடுத்துக்கிறேன். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸு என்சிஎக்ஸு பி பவர் எக்ஸு கியூ பவர் என் மைனஸ் எக்ஸு. இதெல்லாம் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். என் சி எக்ஸு பியோட வேல்யூ வந்து 2/3 த ஹோல் பவர் எக்ஸு 1/3 த ஹோல் பவர் n மைனஸ் எக்ஸ். இந்த கண்டிஷன்ஸை வந்து நம்ம இதில் அப்ளை பண்ணணும். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0னா எக்ஸோட பிளேஸ்க்கு 0 கொடுங்க. என்சி 0 2/3 த ஹோல் பவர் 0 1/3 த ஹோல் பவர் n மைனஸ் 0னா n. அடுத்து பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எக்ஸோட பிளேஸ்க்கு 1 கொடுத்தீங்கன்னா என்சி 1 2/3 த ஹோல் பவர் 1 1/3 த ஹோல் பவர் n மைனஸ் 1 ஈக்குவல் டு 1. இதை நம்ம ரெடியூஸ் பண்ண பார்க்கணும். என்சி 0ஓட வேல்யூ 2/3 த ஹோல் பவர் 0 இதெல்லாம் 1 ஆகிடும்ப்பா. நமக்கு 1/3 த ஹோல் பவர் என்னன்னு கிடைக்கும். என்சி 1னா n, இந்த இடத்துல ஒரு 2 இருக்குது, டிவைடட் பை 3. இதை வந்து நம்ம 1/3 பவர் n மைனஸ் 1ன்னு வச்சுக்கலாம், ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், பேஸ் வந்து இது சேமாக இருக்குது. பவர் ஆட் பண்ணால் இதுவும் 3 பவர் என்ன மாறிடும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா பேஸை 3 பவர் என்னன்னு மாற்றிக்கிறேன். பவர் வந்து ஆட் பண்ணும்போது 1 + 2n ஈக்குவல் டு 1ன்னு வரும். இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ பாருங்கள். 1 + 2nோட வேல்யூ 3 பவர் n ஈக்குவல். இதை வச்சு நம்ம டைரெக்டாக சிம்பிளிஃபிகேஷன் பண்ணி சால்வ் பண்ண முடியாது. பட் வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். எனக்கு பதிலாக ஏதாவது வேல்யூஸ் கொடுக்கும்போது சேஞ்சஸ் ஆகுதான்றதை நான் பார்க்குறேன். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா எண்ணுக்கு வந்து 1ன்னு அப்ளை பண்ணி பார்க்குறேன். ஃபஸ்ட்டு 1 அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா 1 + 2 ஈக்குவல் டு 3ன்னு வருது. அப்போ போத் சைடு வேல்யூஸும் எக்ஸிஸ்ட் ஆகுது. அப்போ n ஈக்குவல் டு 1ன்றதான் சரியான வேல்யூ. அப்போ என்னோட வேல்யூ கிடச்சிருச்சு. பியோட வேல்யூஸ் இருக்குது, கியூவோட வேல்யூஸ் இருக்குது. பியோட வேல்யூ, கியூவோட வேல்யூஸ் இருக்குது. இப்போ நாம் பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 0 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கான ஃபார்முலா இங்கே இருக்குது பாருங்கள். அதே கண்டிஷன் அப்படியே எழுதிக்கோங்க. என்னோட பிளேஸ்க்கு மட்டும் 1 அப்ளை பண்ணிக்கோங்க. 1 × 0 2/3 த ஹோல் பவர் 0 1/3 த ஹோல் பவர் 1 மைனஸ் 0. ஸோ இதை சால்வ் பண்ணணும். 1C 0 அப்படின்னா 1, 2/3 த ஹோல் பவர் 0னா 1 தான். 1/3 த ஹோல் பவர் 1னா ஆன்சர் இஸ் 1/3. ஸோ அப்போ இந்த சம்மோட ஆன்சர் வந்து 1/3. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12 பார்க்கலாம். இஃப் எக்ஸ் இஸ் ஏ பைனாமியல் ரேண்டம் வேரியபிள் with expected value 6 and variance 2.4, then p of x equal to 5. இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது பைனாமியல் ரேண்டம் வேரியபிள். மீன் கொடுத்துருக்காங்க 6, வேரியன்ஸ் வந்து 2.4, p of x equal to 5 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே எக்ஸ்பெக்டட் வேல்யூவை நம்ம மீன்னு சொல்லுவோம். பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனில் மீனோட ஃபார்முலா NP. இதோட வேல்யூஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 6 கொடுத்துருக்காங்க. அடுத்தது வேரியன்ஸோட ஃபார்முலா NPQ. இதோட வேல்யூ வந்து 2.4ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். NPயோட பிளேஸ்க்கு 6 அப்ளை பண்ணிக்கிறேன். Q இந்த 2.4 நம்ம 24.10ன்னு வச்சுக்கலாம். இதை 4 டேபிளாக இல்லை 6 டேபிளாக டிவைட் பண்ணிங்கன்னா 166, 6 4s are 24. Q ஈக்குவல் இதை 2 டேபிளால் டிவைட் பண்ணிங்கன்னா 2/5ன்னு வரும். நெக்ஸ்ட்டு இதுலேருந்து பியோட வேல்யூஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். கியூவோட வேல்யூ 2/5. நெக்ஸ்ட்டு நம்ம பியோட வேல்யூஸ் ரைட் பண்ணிக்கலாம். இது 5 பார்ட்டில் 2 இருக்குது. பியோட வேல்யூஸ் வந்து 5 பார்ட்டில் 3 இருக்கும். இப்போ பியோட வேல்யூஸ், கியூவோட வேல்யூஸ் இருக்குது. இதிலேருந்து நம்ம பியோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். NP ஈக்குவல் டு 6ல் போய்ட்டு சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். N பியோட வேல்யூ 3/5 ஈக்குவல் டு 6. இதை நாம் என்ன செய்யணும்னா கேன்சலேஷன் பண்ணலாம் 2 டைம். ஸோ தேர்ஃபோர் என்னோட வேல்யூஸ் வந்து 10. கொஷனில் நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா P of x ஈக்குவல் டு 5 ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி ஃபார்முலாஸ் எழுதிக்கலாம். NCX P பவர் x Q பவர் n மைனஸ் எக்ஸ்.
p of x equal to x. இப்போ நம்ம x equal to 5 ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். என்னோட பிளேஸ்க்கு 10c 5, pயோட பிளேஸ்க்கு 2/5 the whole power 5, qயோட பிளேஸ்க்கு 3/5 the whole power n minus xனா 10 minus 5 5. So answer is 10c5, 2/5 the whole power 5, 3/5 the whole power 5. Fourth option the answer. Next we go to question number 13. The random variable x as the probability density function f of x equal the set of all ax plus b 0 less than x less than 1 and 0 otherwise, and e of x equal 7/12, then a and b are respectively. இங்கே ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணியிருக்கு. அப்போ எஃப் ஆஃப் எக்ஸோட ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இ ஆஃப் எக்ஸோட வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ஏ அண்ட் பியோட வேல்யூஸை சால்வ் பண்ணலாம். இப்போ கொஷின் நம்பர் 13 பாருங்கள். நமக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது அண்டு எக்ஸ்பெக்டேஷன் மீன் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க. முதல்ல நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனோட கான்செப்டை யூஸ் பண்ணுறேன். அதாவது டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1. இங்கே கொடுத்துருக்கிற இன்டர்வல் 0 to 1. நம்ம எடுத்துக்க போகிற எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு டிஎக்ஸ். இதோட டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 1க்கு ஈக்குவல். இது இன்டகிரேஷன் பண்ணுங்கள். ஏ வந்து கான்ஸ்டன்ட். எக்ஸை இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா பவரில் ஒன்று ஆட் பண்ணணும். ஆட் பண்ண வேல்யூ டிவைட் பண்ணணும். பி வந்து இங்கே கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்டை இன்டகிரேஷன் பண்ணும்போது ஒரு எக்ஸு மல்டிபிள் ஆகும். லிமிட் வந்து 0 to 1. முதல்ல வந்து 1 அப்ளை பண்ணுறேன். அப்புறம் இன்டர்வல் எக்ஸ் எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் 1 கொடுக்குறேன். a/2 இந்த இடத்துல b வரும். 0 அப்ளை பண்ணிங்கன்னா 0 தான் வரும். ஈக்குவல் டு 1. இப்போ நம்ம போத் அண்ட் சைட் 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம். a ப்ளஸ் 2b ஈக்குவல் டு 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்தது இந்த மீன் கண்டிஷனை அப்ளை பண்ணலாம். e ஆஃப் எக்ஸோட ஃபார்முலா இன்டெக்ரல் a to b x into f of x into dx இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணலாம். is equal integral 0 to 1 x f of xக்கு என்ன வேல்யூஸ் இருக்குன்னு பாருங்கள். ax plus b into dx. இந்த மீனோட பிளேஸ்க்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க 7/12. integral 0 to 1. இப்போ x இன்சைடு நம்ம ப்ராடக்ட் பண்ணலாம். ax ஸ்கொயர் ப்ளஸ் bx இன்ட்டு dx. இதை இன்டகிரேஷன் பண்ண போகிறேன். a வந்து கான்ஸ்டன்ட். x ஸ்கொயர் இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா x/3/3 வரும். bx இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா bx ஸ்கொயர் பை 2 கிடைக்கும். லிமிட் இஸ் 0 to 1. 7/12. ஃபஸ்ட் வந்து அப்பர் இன்டர்வல் அப்ளை பண்ணலாம். 1 மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இப்போ a/3 ப்ளஸ் b/2ன்னு கிடைக்கும். இப்போ நம்ம என்ன செய்யலைன்னா 12ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். மல்டிபிள் பை 12 ஆன் போத் சைடு. 12 மல்டிபிள் பண்ணிங்கன்னா இங்கே 12 கேன்சலேஷன் ஆகிடும். 7 வரும். இங்கே 12 மல்டிபிள் பண்ணிங்கன்னா 3ஆல் டிவைட் பண்ணும்போது 4a. இங்கே 12 மல்டிபிள் பண்ணும்போது கேன்சலேஷன் பண்ணிங்கன்னா 6b கிடைக்கும். இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். இது செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம எலிமினேட் பண்ணணும். முதல்ல வந்து செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். 7 ஈக்குவல் டு 4a ப்ளஸ் 6bன்னு வச்சுக்கோங்க. 4 டேபிளால் ப்ராடக்ட் பண்ணிடலாம். மல்டிபிள் பை 4ஆல் மல்டிபிள் பண்ணலாம். மல்டிபிள் பண்ணிங்கன்னா 4 2s இது 8 ஆகிடும். இந்த இடத்துல வந்து 4ஆல் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4a. இது 4ஆல் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 8bன்னு கிடைக்கும். இது சப்ராக்ஷன் பண்ணுங்கள். சப்ராக்ஷன் பண்ணும்போது கண்டிப்பாக a வந்து எலிமினேட் ஆகிடும். இது -8 -7 -1 வரும். 8b ப்ளஸ் 6b இருக்குது. இதை சப்ராக்ஷன் பண்ணும்போது -2b வரும். இதை கேன்சலேஷன் பண்ணுங்கள். அப்போ பியோட வேல்யூஸ் வந்து 1/2ன்னு கிடைக்குது. பியோட வேல்யூ 1/2. இந்த வேல்யூஸை நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணலாம். சப்ஸ்டியூஷன் இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போய்ட்டு நான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். a ப்ளஸ் 2 இன்ட்டு பியோட வேல்யூ 1/2 ஈக்குவல் டு 2. 2வை கேன்சலேஷன் பண்ணலாம். ஏவோட வேல்யூ 2 - 1ன்னு வரும். ஸோ தேர்ஃபோர் ஏவோட வேல்யூ 1. அப்போ நமக்கு கிடச்சிருக்கிற ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ பாருங்கள் 1 and 1/2.
அப்போ இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் நமக்கு தேவையான ஆன்சர். Next we go to question number 14. Suppose that x takes one of the value 0, 1, 2. If for some constant k, p of x equal to I equal to k into p of x equal to I minus 1 for I equal to 1, 2 and p of x equal to 0 equal to 1 by 7, then the value of k. ஸோ இந்த இடத்துல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எக்ஸ் வந்து ஒரு ரேண்டம் வேரியபிள், இந்த ரேண்டம் வேரியபிளில் 0, 1 and 2 கொடுத்துருக்காங்க. வித் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க p of x equal to ஐயும் k into p of x equal to I minus 1 ஈக்குவலாக இருக்குது. ஐயோட வேல்யூ 1, 2 இருக்கும்போது p of x equal to 0 வேல்யூ 1 by 7 கொடுத்துருக்காங்க. இதுலேருந்து நம்ம கேவோட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதுதான் கொஸ்டின். ஓகே, இப்போ கிவன் கண்டிஷன் எழுதிக்கலாம். p of x equal to I equal to k into p of x minus I1 ஈக்குவலாக இருக்குது ஃபார் I equal to 1, 2 இருக்கும்போது. அதே டைமு p of x equal to 0 வேல்யூ 1 by 7 இருந்தால் நம்ம கேவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா முதல்ல இந்த கண்டிஷன் அப்ளை பண்ணலாம். ஐயோட பிளேஸ்க்கு 1 அப்ளை பண்ணுவோம். p of x equal to ஐயோட பிளேஸ்க்கு 1 கொடுங்க. k இன்ட்டு இங்கே ஐயோட பிளேஸ்க்கு 1 அப்ளை பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். அதனால் அது p of x equal 0 மாறிடுது. இப்போ p of x equal to 1 equal to k இன்ட்டு p of x equal to 0 வேல்யூ 1 by 7, இங்கே 1 by 7 அப்ளை பண்ணிங்கன்னா k by 7 கிடைக்கும். அடுத்த கண்டிஷன் p of x equal to ஐயோட பிளேஸ்க்கு 2 ரீப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ அப்ளை பண்ணும்போது p of x equal to 2 equal to k இன்ட்டு p of x equal to இங்கே 2 அப்ளை பண்ணிங்கன்னா 2 minus 1, 1 வரும். p of x equal to 2 equal k, x equal to 1 வேல்யூ k by 7. அப்போ இங்கே k by 7 அப்ளை பண்ணிங்கன்னா அது k ஸ்கொயர் by 7 மாறிடும். சரிங்களா? இதெல்லாம் சேர்த்து நாம் டேபிள் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல நம்ம எடுத்தது வந்து ரேண்டம் வேரியபிள் எக்ஸு, நெக்ஸ்ட்டு ப்ராபபிலிட்டி வேல்யூ. இதில் வந்து 0 இருக்குது, 1 இருக்குது அண்டு 2 இருக்குது. 0 அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 1 by 7 வச்சுக்கோங்க. 1 எடுத்தீங்க அப்படின்னா k by 7 வச்சுக்கலாம். அடுத்தது 2 எடுத்திங்கன்னா அதோட ப்ராபபிலிட்டி k ஸ்கொயர் by 7 இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்யலாம்னா இந்த டேபிளில் இருந்து ப்ராபபிலிட்டி டென்சிட்டி கண்டிஷன் படி நாம் டோட்டல் ப்ராபபிலிட்டிஸ் 1, டோட்டல் ப்ராபபிலிட்டி ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். 1 by 7, k by 7, k square by 7 equal to 1. இது வந்து 7 மல்டிபிள் பண்ணிடலாம். 7 மல்டிபிள் பண்ணால் k ஸ்கொயர் ப்ளஸ் k ப்ளஸ் 1, 7 எல்லாமே டிவைட் ஆகிடும். இந்த சைடு 7 வந்துடும். இதெல்லாமே ஒன் சைடு கொண்டு வரேன். k ஸ்கொயர் ப்ளஸ் k ப்ளஸ் 7 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தால் -7, சப்ராக்ஷன் பண்ணும்போது -6 equal to 0 வரும். இதை நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணலாம். இங்கே 1 இருக்குது, இங்கே -6 இருக்குது. ப்ராடக்ட் பண்ணும்போது -6, ஆட் பண்ணும்போது அந்த +1 வரணும். அந்த மாதிரி நம்ம பாசிபிள் நம்பர் எடுக்கலாம். 2 இன்ட்டு -2 இன்ட்டு +3ன்னு எடுத்துக்கோங்க. ப்ராடக்ட் பண்ணும்போது -6, ஆட் பண்ணும்போது 1. ஸோ அப்போ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபைஸ் பண்ணுது. இதுலேருந்து நான் கேவோட வேல்யூ செலக்ட் பண்ணுறேன். நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவாகவும், பாசிட்டிவாக இருக்கிறது நெகட்டிவாகவும் கிடைக்கும். ஸோ இது வந்து நாட் பாசிபிள். k equal to 2 ஒன்லி பாசிபிள். அப்போ இந்த கொஷினோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் 2. இது இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 15. Which of the following is discrete random variable? First subdivision, the number of cars crossing a particular signal in a day. Second subdivision, the number of customers in queue to buy train ticket at a moment. Third, the time taken to complete telephone call. Which of the following is discrete random variable? Discrete random variable na countable இருந்ததுன்னா அது discrete random variable பா. ஸோ எதை உங்களால் கவுண்ட் பண்ண முடியுமோ அதை வந்து நம்ம discrete random variable எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் கார்ஸ், நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ், நம்பர் ஆஃப்னு வரும்போது மேக்ஸிமம் இதை நம்ம கவுண்ட் பண்ணலாம். நம்பர் ஆஃப் கார்ஸ் கிராசிங் ஏ பர்டிகுலர் சிக்னல் இன் டே. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு சிக்னல் இருக்குது, அந்த டேக்குள்ளே நம்பர் ஆஃப் கார்ஸ் எவ்வளோ இருக்குன்றதை கண்டிப்பாக கவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து டிஸ்க்ரீட் தான். த நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் கியூ டு பை ட்ரெயின் டிக்கெட் அட் ஏ மொமெண்ட். அந்த மொமெண்ட்டில்
அந்த ரயில்வே ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அந்த க்யூவில் இருக்கிறவங்க எத்தனை பேர் அப்படின்றத நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம். இப்போ இதுவும் வந்து டிஸ்க்ரீட் தான். த டைம் டேக்கன் டு கம்ப்ளீட் டெலிஃபோன் கால், இது வந்து அன்சர்டைன் வேல்யூஸ், அதனால் இதை நாம் என்ன செய்ய முடியாதுன்னா கவுண்ட் பண்ண முடியாது. அதனால் இது வந்து கண்டிப்பாக டிஸ்க்ரீட்டில் வராது. ஸோ ஆன்சர் இஸ் ஃபஸ்ட் அண்டு செகண்ட். இது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. Next we go to question number 16. If f of x equal the set of all 2x 0 to a otherwise 0 is a probability density function of a random variable, then the value of a. இங்கே probability density function இருக்குது, நம்ம அதிலிருந்து a ஓட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். இப்போ கொஸ்டின் நம்பர் 16ல் நம்ம ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷனை எடுத்தாச்சு. இதோட ஏவோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக நான் என்ன செய்கிறேன்னா டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1 அந்த கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறேன். டோட்டல் ப்ராபபிலிட்டி அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன லிமிட்டோ அதை நோட் பண்ணிக்கோங்க. 0 to a. இங்கே எடுக்கிற ஃபங்க்ஷன் வந்து f of xக்கு 2x கொடுத்துருக்காங்க. இன்ட்டு dx ஈக்குவல் டு 1. டோட்டல் ப்ராபபிலிட்டியோட வேல்யூ 1க்கு ஈக்குவல். இதில் 2 வந்து அவுட் சைடு கொண்டு போயிடுங்க. 2 அவுட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா இன்டெக்ரல் 0 to a x dx வரும். இதை நம்ம இன்டெகிரேஷன் பண்ணலாம். இன்டெகிரேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் பை 2ன்னு வரும். லிமிட் வந்து 0 to a, இதை வந்து 1க்கு ஈக்குவல் பண்ணிக்கலாம். 2 வந்து கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. a வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து a ஸ்கொயர் பை a வந்து ஃபஸ்ட் அப்ளை பண்ணுங்கள் அப்பர் இன்டர்வல் a ஸ்கொயர் கிடைக்கும். 0 அப்ளை பண்ணால் 0 தான் வரும். ஸோ தேர்ஃபோர் a ஸ்கொயரோட வேல்யூ 1. நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் வந்து ஏக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 வரும். நம்ம ப்ளஸ் 1 மட்டும் அக்செப்ட் பண்ணிக்கலாம். So therefore answer is a equal to plus 1, first option. Next we go to question number 17. The probability mass function of a random variable is defined as. X means random variable, f of x வந்து probability function. இங்கே நம்ம e of x ஓட வேல்யூஸை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இங்கே k இருக்குது, k ஓட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். k ஓட வேல்யூ நம்ம சால்வ் பண்ணுறதா இருந்தால் டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் 1 அந்த கண்டிஷன் அப்ளை பண்ணுங்கள். அப்போ இங்கே இருக்கிற ப்ராபபிலிட்டி எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1க்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இந்த ப்ராபபிலிட்டி நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு k இருக்குது, இங்கே 2k 3k ஆகிடும். 3k + 3 6k, 6k + 4 10k, 10k + 5 15k. டோட்டல் ப்ராபபிலிட்டி வந்து 15. இது வந்து 1க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ இதிலிருந்து நான் k ஓட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன். 15 அனதர் சைடு கொண்டு போனீங்கன்னா 1/15. நெக்ஸ்ட் நம்ம e of x ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். e of x ஓட ஃபார்முலா சமேஷன் xi pi, சமேஷன் xi இன்ட்டு pi இல்லைனா f of xன்னு கூட வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். இப்போ இந்த 2 வேல்யூஸும் ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணணும்ப்பா. -2 × k -2k, -1 × 2 -2k. இது 0 ஆகிடும், விட்டுறலாம். 1 × 4k 4k, 2 × 5k 10k. இது கேன்சலேஷன் ஆகிடும்ல, நமக்கு 10k மட்டும்தான் வரும். 10k ஓட பிளேஸ்க்கு 1/15. இது 5 டேபிளால் டிவைட் பண்ணலாம். ஆன்சர் இஸ் 2/3. ஆன்சர் இஸ் 2/3, ஃபோர்த் ஆப்ஷன். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 18 பார்க்கலாம். லெட் எக்ஸ் ஹேவ் ஏ பெர்னாலிஸ் distribution with a mean 0.4, then the variance of 2x minus 3 is 0.24, 0.48 and 0.6 and 0.96. இதை நம்ம சால்வ் பண்ணலாம். இந்த இடத்துல நமக்கு பெர்னௌலி டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டாங்க. மீன் வந்து 0.4, வேரியன்ஸ் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பெர்னௌலி டிஸ்ட்ரிபியூஷனில் நம்பர் ஆஃப் ட்ரையல் வந்து 1 தான் இருக்கும். இதில் மீன் வந்து பார்த்தீங்கன்னா 0.4, அது பீன்னு எடுத்துக்கோங்க. இங்கே வேரியன்ஸ் வந்து 2x - 3 ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வேரியன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். வேரியன்ஸ் 2x அப்ளை பண்ணால் இந்த 2 வந்து ஸ்கொயர் ஆகும், 4 வேரியன்ஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். 3க்கு நம்ம வேரியன்ஸ் அப்ளை பண்ணால் அது 0 ஆகிடும். இப்போ வேரியன்ஸ் எக்ஸோட வேல்யூஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி வந்து மீன் வந்து நம்ம பீன்னு எடுத்தோமா, வேரியன்ஸ் வந்து PQ இந்த மாதிரி கிடைக்கும். பிக்கோட வேல்யூஸ் நமக்கு வேணும். இப்போ பியோட வேல்யூஸ் வந்து 0.4 இருந்தால், பியோட வேல்யூ வந்து 0.4 இருந்தால் கியூவோட வேல்யூஸ் 1ல் இருந்து சப்ராக்ஷன் பண்ணுங்கள். அப்போ 0.6 கிடைக்கும். இப்போ பி அண்ட் கியூ மல்டிபிள் பண்ணுறேன். 0.4 × 0.6, 6 4s are 24, 0.24ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து நமக்கு வேரியன்ஸ். இந்த வேரியன்ஸ் இங்கே ப்ராடக்ட் பண்ணலாம். 4 × வேரியன்ஸோட வேல்யூ 0.24, இதை மல்டிபிள் பண்ணுங்கள். 4 × 4 16, ரிமைண்டர் 1.
4 2s are 8, 8 plus 1 9. So answer is 0.96. Variance is 0.96. Option is 4. Fourth option 0.96. Next we go to question number 19. If in 6 trials x is a binomial variable which follows the relation 9 into p of x equal to 4 equal to p of x equal to 2, then the probability of success. இப்போ நம்ம எடுத்துக்க போகிறது வந்து பைனாமியல் வேரியபிள் தான். இதில் நம்பர் ஆஃப் ட்ரையல் வந்து 6 இருக்குது. அப்புறம் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் வருதுன்னு நம்ம பார்க்கணும். ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். கொஸ்டின் நம்பர் 19ல் நம்பர் ஆஃப் ட்ரையல் வந்து 6 கொடுத்துட்டாங்க. அப்புறம் இந்த கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. நம்ம முதல்ல வந்து பைனாமியல் ஃபார்மில் எழுதிக்கலாம். NCX p பவர் x q பவர் n மைனஸ் எக்ஸ், இந்த கண்டிஷனை இதில் அப்ளை பண்ணணும். 9 இன்ட்டு என்னோட பிளேஸ்க்கு 6 அப்ளை பண்ணுங்கள். 6c எக்ஸோட பிளேஸ்க்கு இங்கே 4 அப்ளை பண்ணணும். p பவர் 4 q பவர் 6 மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் p ஆஃப் x ஈக்குவல் டு 2. இந்த கண்டிஷன் அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். எக்ஸோட பிளேஸ்க்கு 2, என்னோட பிளேஸ்க்கு 6. 6c2 p பவர் 2 q பவர் 6 மைனஸ் 2 9. இந்த 6c4 நான் சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு ஃபார்முலா இருக்குது. NCR அப்படின்னா அது NCn மைனஸ் ஆருக்கு கன்வெர்ட் பண்ணலாம். அப்போ 6c4 6c 6ல் 4 சப்ராக்ஷன் பண்ணால் 2. இங்கே p வந்து 4 டைம்ஸ் இருக்குது, q வந்து 2 டைம்ஸ். 6c2 இருக்குது, p 2 டைம், q வந்து 4 டைம்ஸ். இதை கேன்சலேஷன் பண்ணிவிடுங்க. p இங்கே 4 டைம், இங்கே 2 டைம் கேன்சலேஷன் பண்ணால் ரிமைண்டர் 2 டைம். இதுவும் வந்து ரிமைண்டர் 2 டைம் இருக்கும். 9 இன்ட்டு p ஸ்கொயர் ஈக்குவல் டு q ஸ்கொயர். இதை சேஞ்சஸ் பண்ணலாம் நம்ம. 9 இன்ட்டு p ஸ்கொயர் ஈக்குவல் q ஓட பிளேஸ்க்கு 1 மைனஸ் p அப்ளை பண்ணிவிடுங்க. 9p ஸ்கொயர். இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா 1 ப்ளஸ் p ஸ்கொயர் மைனஸ் 2pன்னு கிடைக்கும். இது எல்லாத்தையும் ஒன் சைடு கொண்டு போய் சால்வ் பண்ணிக்கலாம். p ஸ்கொயர் லெஃப்ட் சைடு கொண்டு போய் சப்ராக்ஷன் பண்ணிங்கன்னா 8p ஸ்கொயர் வரும். மைனஸ் 2p லெஃப்ட் சைடு கொண்டு போனீங்கன்னா ப்ளஸ் 2p, ப்ளஸ் 1 லெஃப்ட் சைடு கொண்டு வந்தீங்கன்னா மைனஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு வரும். இதை நான் ப்ராடக்ட் பண்ணும்போது மைனஸ் 8 வரணும், ஆட் பண்ணும்போது 2 வரணும். அந்த மாதிரி நம்பர் சொல்லுங்கள். 4 இன்ட்டு 2 எடுத்துக்கலாம். இது மைனஸ் 2 எடுத்துக்கோங்க. 4 இன்ட்டு மைனஸ் 2 மைனஸ் 8, பட் ஆட் பண்ணும்போது 2 வந்திருக்கு. இங்கே கோஎஃபிஷியன்ட் வந்து 8 இருக்கிறதுனால நான் 8ஆல் டிவைட் பண்ணிடுறேன். இது 1 டைம், இது 2 டைம் வரும். இது 1 டைம், இது 4 டைம் வரும். இப்போ நமக்கு pக்கு வந்து 2 வேல்யூஸ் வந்திருக்கு. மைனஸில் ஒரு வேல்யூ, ப்ளஸில் ஒரு வேல்யூ. பட் ப்ளஸ் வேல்யூ தான் நமக்கு பாசிபிள். 1/4 தான் நமக்கு சரியான ஆன்சர். இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா 1/4. 1/4 வந்து நம்ம திரும்பவும் டிவைட் பண்ணிக்கணும்ப்பா. 1 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். 0.25 வரும். 0.25 வரும். செகண்ட் ஆப்ஷன். இதுதான் இதோட ஆன்சர். அடுத்த கொஷின் 20. A computer salesperson knows from his past experience that he sells computer to one in every 20 customer who enter in the showroom. What is the probability that he will sell a computer to exactly 2 of the next 3 customers? அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சேல்ஸ் பர்சன் இருக்கார். அவர் வந்து கம்ப்யூட்டர் வந்து சேல்ஸ் பண்ணுறாரு. 20% வந்து உள்ளே வராங்க அப்படின்னா அதில் 1 பர்சனுக்கு கண்டிப்பாக கம்ப்யூட்டர் சேல் பண்ணிவிடுவாங்க. வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஹி வில் சேல் ஏ கம்ப்யூட்டர் டு பி எக்ஸாக்ட்லி 2 ஆஃப் த நெக்ஸ்ட் 3 கஸ்டமர். எக்ஸாக்டாக 3 கஸ்டமரில் 2 கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணுறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. முதல்ல நம்ம சக்ஸஸ் பார்க்கணும். ஷோரூமில் வந்து 20% வந்து என்ட்ரு ஆகுறாங்கன்னா அதில் 1% வந்து சேல் பண்ணிவிடுவாங்க. அப்போ p ஈக்குவல் டு 1/20 தான் நமக்கு சக்ஸஸ். அப்போ ஃபெயிலியர் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 20ல் 19 வந்து ஃபெயிலியராக தான் இருக்கும். ஆஃப் கஸ்டமர் வந்து 3 கஸ்டமர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த 3 கஸ்டமரில் நம்ம எக்ஸாக்டாக 2 கஸ்டமருக்கு வந்து சேல் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம். நமக்கு பைனாமியல் ஃபார்முலா தெரியும். அந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிடலாம். பைனாமியல் ஃபார்முலா NCX N3 C எக்ஸோட வேல்யூ 2
p வந்து 1/20 p பவர் x q பவர் n minus x n minus x 3ல 2 subtraction பண்ணால் 1. நெக்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம் 3c2வை நம்ம எப்படி ரைட் பண்ணலான்னா 3 into 2 divided by 1 into 2னு வச்சுக்கோங்க. இது கேன்சலேஷன் ஆகிடும். ஒன் பை இங்கே 20 வந்து 2 டைம்ஸ் இருக்குது, இங்கே 19 இருக்குது, இங்கே 20 வந்து 1 டைம்ஸ் இருக்குது. இப்போ இதை சால்வ் பண்ண ஆன்சர் வந்துடும். 19ம் 3யும் நான் ப்ராடக்ட் பண்ணுறேன் 57, 20 இங்கே 3 டைம் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் 57/20 the whole cube. இதோட ஆன்சர் இஸ் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன். இதான் இதோட ஆன்சர். இந்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள்.